கருப்பு படம் இந்த செப்டம்பர் அல்லது அக்டோபர் பூஜை, ஆயுத பூஜை அல்லது தீபாவளி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க திட்டமிட்டாங்க முன்னாடி. அதில் இப்போ 2 விஷயங்கள் நடந்துட்டதா நான் கேள்விப்படுறேன். என்னன்னா, ஒன்று படம் காப்பியே இன்னும் முழுமையாக தயாராகலை. அது காரணம் மொத்த படப்பிடிப்பு முடிச்சுட்டாங்க. ஆனால் அதில் எடுத்து பார்த்துட்டு அதில் கொஞ்சம் திருப்தி இல்லை, திரும்ப ரீஷூட் பண்ணணும்னு சொல்லி டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி கேட்குறாரு. ஆனால் சூர்யா தயாரிப்பு இவங்க தரப்புலாம் வந்து இருக்கிறதே கன்வின்சிங்காக தான் இருக்குது, இதில் மாற்ற வேண்டியது இல்லைன்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை அவங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அதனால் அந்த படம் காப்பி ரெடி ஆகிறதுல தாமதமாகுது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ விஜய் படமே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நம்பர் 1 நீங்கள் சொல்லக்கூடிய விஜய் படமே கூட அவங்க தயாரிப்பு நிறுவனமோ விஜயோ நினைக்கிற டேட்டில் ரிலீஸ் ஆகலை. அது அக்டோபர் 1, போன அக்டோபரில் ஆரம்பித்தாங்க. இந்த அக்டோபர் 1 ஆயுத பூஜைக்கு ரிலீஸ்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுங்க வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் முன்னாடி சொன்னது டிஜிட்டல் பிஸ்னஸ் தான். அந்த டிஜிட்டல் பிஸ்னஸில் அந்த டிஜிட்டல் நிறுவனங்கள் அவங்களுடைய கேலண்டர், அவங்க வந்து ஜனவரி மாதத்துக்கு ஒரு படம் வச்சுருப்பாங்க, பிப்ரவரிக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, மார்ச்சுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா? அப்படி வச்சுருக்கும்போது 2025க்கு எங்களுக்கு படம் முழுக்க நிறைஞ்சிருச்சு, எங்களுக்கு 26ல் தான் படம் வேணும் அப்படின்னதுனால தான் ஜனநாயகனே 2026 பொங்கலுக்குன்னு போச்சு. இப்போ இந்த இதுலேயும் கருப்பு படத்துலேயும் வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த வருஷத்துக்குள்ளே அந்த படமே ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்.